வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மனிதன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கலாம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, நமது ஜெயமஸ் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். கடந்த சீரீஸ்ல வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கு பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த லக்னக்காரங்க இந்த பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீரீஸ் கண்டிப்பா இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் என்ன லக்னம் கேட்டீங்கன்னா மேச லக்னம். ஸோ மேச லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு பார்க்கலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா மேக்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்த பிரச்சனைகள் என்னன்னா, எதிரி எனக்கு எதிரி யார் சார், எதிரி சூழ்ந்துதான் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் இந்த எதிரி அப்படிங்கிறது மேசலங்களை பத்தி சொல்லுங்க. ஆமா, இது என்னன்னா இப்ப நாம தான் நட்சத்திரத்தை உள்ள சர்க்கியூட்ல வச்சுதான் நம்ம வந்து அதுக்குண்டான காரணங்களை கண்டுபிடிக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது எதிரிக்கு உண்டானது. 8ஆம் இடம் வந்து எதிரியால பாதிக்கப்படுறது, கடுமையா பாதிக்கப்படுறது. 12ஆம் இடம்ங்கிறது வந்து தோல்வி அடையுது. நாம வந்து வெற்றி அடைஞ்சா அது 6ஆம் இடத்துல சத்துரு ஜெயமாகும். தோல்வி அடைந்தா 12ஆம் இடமும் வேலை செய்யும். 8ஆம் இடம்ங்கிறது டேமேஜா ஆயிடும் சுத்தமா எதிரியால. அப்ப இந்த 3 பாவங்களை நம்ம மேஷம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, காலச்சக்கரம் தான். ஏன்னா முதல் வீடே காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடே லக்னமா அமையுது. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த 6, 8, 12 அப்படின்றது பிறப்புல, இவங்க பிறப்புல வந்து அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எதிரிகளால் வஞ்சிக்கப்படுவார்கள் அதிகமாக. இப்போ ஒன்றுமில்ல, 6ஆம் இடமும் உபயராசி, 12ஆம் இடமும் உபயராசி. அப்போ வந்து நிலைத்த எதிரிகள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எதிரிகள் வந்து ஒரு லைஃப் லாங் அவங்க த்ரெட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 12ஆம் இடம்ங்கிறது வந்து இவங்க அடிக்கடி தோத்து போகணுங்கிறது இருக்கு. ஆனால் ஒரே எதிரியாலும் தோத்து போக மாட்டாங்க, எதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ 12ஆம் இடங்கிறது மூலதனத்தை குறிக்குது. இந்த மூலதனத்துல தான் இவங்களுக்கு சிக்கல் வர்றது. இப்போ 12ஆம் இடம் குரு வீடாச்சுங்களா, 8ஆம் வீடு செவ்வாய் வீடு. இப்போ 9 கூடிய குரு தான் 12க்கும் வர்றாரு. அதே மாதிரி லக்னத்துக்குடைய செவ்வாய் தான் 8க்கு வர்றாரு. ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, லக்னத்துக்கு 8, 12ங்கிறது லக்னத்துக்கு 9ஓட சம்மந்தப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த எதிரிகள் இருப்பாங்க. பூர்வீகத்திலேயே பங்காளி சண்டை, பூர்வீகம் சார்ந்த எதிரிகள் இருப்பாங்க. அதே நேரத்தில் தொழில் ரீதியான எதிரிகளும் இருப்பாங்க. அப்போ இப்போ அரசியலில் இருக்காங்க அப்படின்னா அரசியல் எதிரிகளும் இவங்களுக்கு வந்து வந்துடும். காரணம் என்னென்னா, இவங்களுக்கு அரசியல் வந்து மேஷத்துக்கு வந்து 5ஆம் வீடு சிம்ம வீடாக வருது. அதனால் அந்த அரசியல் ஈடுபாடு ரீதியாக எதிரிகள் வருவாங்க. ஏன்னா அதே சூரியனுடைய நட்சத்திரம் 6ஆம் வீட்டில் இருக்கு, உத்தர நட்சத்திரம். அப்போ அரசு சார்ந்த எதிரிகள், அரசு அதிகாரி, இப்போ அரசு வேலையில் இருக்காங்கன்னு வைங்க, அதுலேயே எதிரிகள் வருவாங்க. இப்போல்லாம் நிறைய நம்ம நியூஸில் கேள்விப்படுறோம். என்னென்னா பப்ளிக் சர்வீஸாக இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கவங்களுக்கும் பொலிட்டீஷியனுக்கும் பிரச்சனை வருது. ஏன் வருது அப்படின்னு கேட்டால், நீ பெரியவனா நான் பெரியவனா. அப்போ இந்த சூரியன் வந்து என்ன ஆகிறாரு, 6ஆம் இடத்துலயே இருக்காரு பில்டப்பா. அந்த ஜாதகத்தில் இவங்களுக்கு சூரியன் கெட்டு போய் திசாபுத்தி நடந்ததுன்னா அந்த மாதிரி எதிரி வரும். அதே மாதிரி தந்தை வர்க்கம், பங்காளி வர்க்கம் எதிரிகள் வரும். இப்போ சந்திரன் செவ்வாய் இதுவும் 6ஆம் இடத்துல இருக்கு. கன்னிராசியில் சூரியன் சந்திரன் செவ்வாயும் இருக்கு. இந்த செவ்வாய்ங்கிறது என்ன அப்படின்னா, அதுவும் வந்து படைபலம்னு அர்த்தம், அண்ணன் தம்பிங்கன்னு அர்த்தம், படைபலம்னு அர்த்தம். இப்போ வேலையாலும் 6ஆம் இடம் தான், நம்ம கீழே வேலை செய்கிறாலும் 6ஆம் இடம் தான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 6ஆம் வீடுங்கிறது வந்து புதன் வீடாக வருது, மேஷம் வந்து செவ்வாய் வீடாக வருது. அப்போ என்ன ஆகும்னா, இவங்க கீழே வேலை பார்க்குறவங்க இவங்களை வந்து தந்திரமாக வீழ்த்துவாங்க, சூழ்ச்சியால் வீழ்த்துவாங்க. அப்போ அதுவும் எதிரி தானே. இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு முதலாளி இருக்கட்டும் தொழிலாளி இருக்கட்டும், இப்போ இந்த தொழிலாளி வந்து பிரச்சனைக்குரிய நபராக வந்து இவரை மறைமுகமாக இவரை வந்து விரயத்துக்கு ஆளாக்கணும்னு நினச்சா ஆளாக்கிடுவாங்க. இப்போ ஒன்றுமில்லை, ஒரு டிரைவர் இருக்காரு, இப்போ நம்ம வந்து ஒரு கார் ஓனர் இருக்காரு, டிரைவர் பார்த்து இப்போ ரிப்பேர்னு சொல்லலாம்ல வண்டி, அல்லது டிரைவர் பார்த்து வண்டியவே டேமேஜ் பண்ணலாம்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்படுது. 6ஆம் இடம் என்பது நம்பிக்கை இழக்க வைக்குது. இதுல சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்னு இருக்கிறதுனால குறுகிய கால எதிரிகளாகவே போயிடுவாங்க எல்லாமே. அது திசை வரும்போது மாட்டிடுவாங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல பாருங்க லாங் ப்ராப்ளம் இருக்கு.
ஏன்னா அங்க இருக்கிறவர் குருவும் சனியும் புதனும். அப்ப 6ஆம் அதிபதி புதனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு? 8ஆம் வீட்டுல இருக்கு. 4, 8, 12 இருக்கு. அப்ப இந்த 4, 8, 12ங்கிறது இவங்களை பிரச்சனைக்குரிய பாவமே புதனா வர்றதுனால கூட பிறந்தவங்களாலும் எதிர்ப்புகள் இருக்கு, வேலை செய்யறவங்களாலும் எதிர்ப்புகள் இருக்கு, அரசியல் ரீதியாகவும் போட்டி பொறாமையினாலும் எதிர்ப்புகள் இருக்கு, கடன் பிரச்சனையினாலும் எதிர்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடம் என்பது பகை, நோய், கடன். இப்போ ஒரு வழக்கு இருக்குன்னு வைங்க, அந்த வழக்குல போய் எதிரிகளை சம்பாரிச்சிருவாங்க. ஒருத்தருக்காக வழக்கு வாதாட போய் எதிரிகளை சம்பாரிச்சிருவாங்க. அப்ப இந்த விஷயத்துல 6ஆம் இடம் புதனா இருக்கிறதுனால டெக்னிக்கலான எதிரிகள்னு எடுத்துக்கணும். இவங்களுக்கு தைரியமா எதிர்த்து நின்று போராடுவாங்கன்னு சொல்ல முடியாது. மறைமுகமா எதிர்ப்பு பெரிய டேமேஜா பண்ணிடுவாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறது சனி. அப்ப இவங்களுக்கு புதன் திசை நடக்குது, அல்லது இந்த 6ஆம் இடத்துல உள்ள திசைகள் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த திசையில் நடக்குது. அதுல அந்த கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா எதிரிகளால வஞ்சிக்கப்படுவாங்க. இப்ப பிசினஸ் பண்ற இடத்துல ஏமாறுறதுன்னு அர்த்தம். பிசினஸ்ல நம்பிதானே வேலை செய்யணும். அப்ப நம்பி பணம் கொடுக்குற வகையில ஏமாத்தம் பண்றது, சீட்டிங் பண்றது, இப்போ கடன் கொடுத்த வகையில நஷ்டமாயிடுறது, இதெல்லாம் இவங்க அனுபவிக்கக்கூடிய விஷயம். இதுல இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது யாருன்னா சுக்கிரன். 2ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இப்ப இவங்களுக்கு பேஸ் இருப்பாதுங்க. 2ஆம் இடத்துல அதே சந்திரன் தான் இருக்காரு, ஆனா சுக்கிரன் வீடு. அப்ப இந்த சுக்கிரனுடைய அமைப்பு நல்லா இருக்கும். இப்ப இறையருள் அப்படிங்கிறோம். ஒருத்தருக்கு பாக்கியஸ்தானம் ஏன் முக்கியம்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா, தெய்வ பலம் அப்படிங்கிறது, அல்லது பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது, இதெல்லாம் கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டிக்கு உண்டான நட்சத்திரம் சுக்கிரன் கிட்ட தான் இருக்கு, 1, 5, 9ல. அப்ப அது இருந்தா தற்காத்து கொள்ளலாம். எப்பவுமே ஜோதிட சாஸ்திரத்துல 6, 8, 12 அப்படிங்கிறத எப்படி வேணாலும் நம்ம கையாண்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த காலத்துல செய்வினை தோஷங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட இந்த 6, 8, 12 தான். அதே மாதிரி நோயினால தாக்கப்படுறதும் 6, 8, 12, துஷ்ட ஆவிகளால தாக்கப்படுறதும் 6, 8, 12, அது மாதிரி எதிரிகளால தாக்கப்படுறது 6, 8, 12. அப்ப காலச்சக்கரத்துக்கே 6, 8, 12ங்கிறது இவ்வளவு விஷயத்த வச்சிருக்கு. அப்ப இது வச்சிருக்கிறதுனால நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, 6ஆம் இடத்து புள்ளின்னு எடுக்கணும். இப்ப மேஷ லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு 6ஆம் இடத்துல ஏதோ ஒரு புள்ளி வரும். சூரியனா வரலாம், சந்திரனா வரலாம், செவ்வாயா வரலாம். இந்த 6ஆம் இடத்து புள்ளி 8, 12 தொடர்பு வந்தால் எதிரிகளால பாதிக்கப்படுவாங்க. 12ஆம் இடம் தோல்வி. அப்ப ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசையில 8, 12 வந்தாலே இவங்கள் வஞ்சிக்கப்படுறாங்கன்னு அப்புறம் சொன்னீங்க. இப்ப இந்த மேசலகாரங்க இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? எந்த விஷயத்துல, அதாவது புறம் சார்ந்து தொழில் சார்ந்து பாத்தீங்கன்னா, அதிக முதலீடு பண்ணக்கூடாது, அதிக பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு 10ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் தான். அதுலயும் சூரியன், சந்திரன், செவ்வாய் தான் இருக்காங்க. ஆனா 9, 12 அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கும் போதே இவங்களுக்கு அந்த மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நபர்களுக்கு கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, மீடியேட்டர் பிஸ்னஸ்ஸு, ஏஜென்சி பிஸ்னஸ்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர் பிஸ்னஸ் தான் சூட் ஆகும். அப்போ சொந்த தொழில் பண்ணுறதுல அகலக்கால் வைக்கக்கூடாது. அப்படி மீறி சொந்த தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க திசையில் அங்கே 10ஆம் இடம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தால் பண்ணலாம். அது பெரிய அளவில் சாதிக்கிறது கஷ்டம். ஆனால் பெரிய அளவில் சில பேருக்கு என்ன பண்ணணும்னா, ராகு திசை இந்த மாதிரி திசைகள் கொடுத்து கெடுக்கும், ஆசை காட்டி மோசம் பண்ணும். இப்போ இவங்களுக்கு ராகு எங்க இருக்கு? 3ஆம் இடத்துல ராகு இருக்கு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, 11ஆம் இடத்துல ராகு இருக்கு. இதெல்லாம் எப்படி வரும்? பார்ட்னர்ஸ்னால வரும். அந்த பார்ட்னர் ரூபமா வரும், அல்லது கஸ்டமர் ரூபமா வரும், அல்லது யாராவது நம்பி ஏமாத்துற ஒரு நபரா வரும். இப்படி அந்த ராகு திசை நடக்கும்போது அவர் ஃபினான்சியலா மிங்கிள் ஆகி இவரை அதுல இறக்க வச்சு வேடிக்கை பார்த்துரும். அப்ப எப்பவுமே மேஷ லக்னக்காரங்கள் அவங்களுடைய ஜாதகத்துல தொழில் பலம் தன்னுடைய சுயமுயற்சியினால மிகப்பெரிய அளவுல செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே நேரத்துல 10ஆம் இடம் சனியினுடைய வீடு தான். அது இண்டஸ்ட்ரீஸ் லைனு, இது எல்லாமே அது குறிக்கக்கூடிய வீடு தான். ஆனால் அதே நேரத்துல சர்வீஸ் மாதிரி இவங்க எடுத்துக்கணும்.
இப்போ வந்து ஒரு கார் ஒர்க் ஷாப் இருக்குன்னா இவங்க கார் உற்பத்தி பண்ணாம அந்த கார் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதா எடுத்துக்கணும். சரி செஞ்சு கொடுக்குறது. அது மாதிரி அதாவது ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்றதுங்கிறது சேவை. ம். நாமளே உற்பத்தி பண்ணி ட்ரேடு பண்றதுங்கிறது வந்து முதலாளித்துவம். அந்த முதலாளித்துவத்துல இவங்களுக்கு 8, 12, 6 சிக்கல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ 1, 8ங்கிறது இவங்களே சுனி வைக்கிற மாதிரி தான். 1ஆம் இடம் 8ஆம் இடம் செவ்வாயே வர்றாரு, அதிகாரியாவே வர்றாரு. அந்த 1, 8ங்கிறது என்ன அப்படின்னா என்னைக்குமே தன்னுடைய புத்தி தனக்கே கேடு, நினைக்கும் கேடு தனக்குன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது எதிரிக்கு எதிரி வெறியில இவங்கதான் எதிரியே. இவங்களுடைய சிந்தனையே இவங்களை வீழ்ச்சி விட்டுரும். அப்ப ஒரு பெரிய அதிகாரத்துல கூட இருப்பாங்க, ஒரு பெரிய பதவிகள்ல இருப்பாங்க. ஆனா வந்து ஒரு ப்ரௌடா பேசுறது, ஒரு விவேகம் இல்லாம பேசுறது, அல்லது சதி வேலைகளை பண்றது தெரிஞ்சுக்காம என்னுடைய அதிகாரத்தை மீறி எதுவும் நடந்துடாதுன்னு நம்பிக்கையா பேசுறது, இந்த மாதிரி பேச்சினாலேயே கெட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நற்பம் சொல்லிட்டீங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஐயா. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் மணிரன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.